கஷ்டப்பட்டு வாழ்கிறோம் என்றால் அன்று பல தலைவர்கள் கஷ்டப்பட்டதினால் கிடைத்தது என்பதை நம்ம என்ன பண்ணணும் இன்னைக்கு என்றைக்குமே மறக்க கூடாது. உண்மைதானே? உண்மையா இல்லையா? ஒவ்வொரு வருஷமும் மேடம் நிறைய சொல்லியிருக்காங்க, ஏன் எப்படி சுதந்திரம் கிடைச்சிச்சு, ஏன்னா இந்த ரிபப்ளிக் டே கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கோம். ஆனா ஒருத்தர் கூட பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்களே, அது கஷ்டமா இருக்குல்ல? கஷ்டமா இருக்கு இல்லையா? ஒவ்வொரு புக்ல இருந்து சொல்லி கொடுத்துருக்கோம், நாங்களே எக்ஸ்ட்ரா சொல்லி கொடுத்துருக்கோம், பேரண்ட் உங்க பெற்றோர் அம்மா அப்பா சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? அந்த பயத்தை முதல் விடுங்க. தெரியுதோ தெரியலையோ, தப்போ ரைட்டோ, என்ன பண்ணணும்? சொல்லணும். வெளியே உங்க மனசுல இருக்கிறத என்ன பண்ணிடணும்? சொல்லிடணும். அப்பதான் உங்களுக்கு தவறுகளை நீங்க என்ன பண்ணிக்க முடியும்? சரி செய்ய முடியும். உண்மைதானே? என்ன ஸ்டூடெண்ட்ஸ், உண்மைதானே இல்லையா? உங்க எல்லாத்துக்குமே தெரியும். இது சொல்ல தனியா ஒருத்தர் நாளைக்கு கேட்டேன்னா கண்டிப்பா அதை சொல்லுவேன். அப்படித்தானே? சுதந்திரம் திருப்பி ஒரு தடவை ஸ்டார்ட்டா சொல்லிடுறேன். சுதந்திரம் ஏன் கிடைச்சது, ஏன் வாங்கினாங்கன்னு தெரியுமா? தெரியும்ல? ஆசிரியர் 2 பேரும் கொஸ்டினா கேட்கறேன், நானே ஆன்சர் சொல்லிடுறேன். என்ன அப்படின்னா, நம்ம முன்னாடி ஆட்சி யாருடைய ஆட்சி இருந்தது? யாருடைய ஆட்சி இருந்தது? மன்னர்கள் ஆட்சி. இப்ப சொல்றீங்க ஒரு கொஸ்டினா கேட்கணுமா தனித்தனியா? மன்னர்கள் ஆட்சி இருந்தது. அந்த மன்னர்கள் ஆட்சி கடைசியில யார்கிட்ட போச்சு? பிரிட்டிஷ்ட போச்சு, ஆங்கிலேய அந்நிய நாட்டுக்காரங்கள்ட்ட போச்சு. ஏன் போச்சு? ஏன் போச்சு? ஏன் நம்ம நாட்டுக்காரங்க வந்தாங்க? நம்மகிட்ட அப்ப மன்னர் ஆட்சி நிறைய செல்வ வளம் இருந்துச்சு, பொருளாதார வளம் இருந்துச்சு, எல்லாம் செழிப்பா இருந்தாங்க. அதை பார்த்து அந்நிய நாட்டுக்காரங்க என்ன பண்ணிட்டாங்க? உள்ள நுழைஞ்சிட்டாங்க. அதிக பணம் நகை வச்சிருந்தோம்னா பிறகு உள்ள நுழைஞ்சு வர்றது மாதிரி அந்நிய நாட்டுக்காரங்க என்ன பண்ணிட்டாங்க? உள்ள வந்துட்டாங்க. உள்ள வந்து நம்ம என்ன பண்ணிட்டாங்க? நம்ம பொருளாதார வளத்தை கைப்பற்றுவதற்காக சண்டை போட்டாங்க. ஆனா முதலில் முடியல. ஏன் முடியல? மன்னர்கள் ஃபர்ஸ்ட் ஒற்றுமையா இருந்தாங்க. அதை கலைக்கணும் அப்படின்னா அவங்களோட 1க்கு 2 சொல்லி கொடுத்து அந்த மன்னர்களை ஒற்றுமை இல்லாம ஆக்குனாங்க. ஒற்றுமை இல்லாம ஆக்குனதுக்கு அப்புறம் என்ன ஆயிரும்? ஈஸியா நம்ம நாட்டை என்ன பண்ணிட்டாங்க? கைப்பற்றிட்டாங்க. நம்ம நாட்டில் வாழ்றதுக்கு அவங்களுக்கு நம்ம என்ன செலுத்த வேண்டியதா போச்சு? பணம் கொடுத்து வாழ வேண்டியதாயிடுச்சு. எப்படிப்பட்டது? நம்ம வீட்டுல நம்மளே வாழ்ந்துட்டு நம்ம பணம் கொடுத்து வாழ்ற மாதிரி ஆயிடுச்சு. அது கஷ்டமா இருக்குமா இருக்காதா? நம்ம வீட்டுல நம்ம இருக்கிறதுக்கு நம்ம யாருக்கு பணம் கொடுக்கணும்? தேவையில்லை. அது மாதிரி நம்ம நாட்டுல வாழ்றதற்கு அவங்கள அடிமைப்பட்டு வாழ்ந்த காலத்தை மாற்றுவதற்காக அன்றைக்கு எழுந்த தலைவர்கள் பல்வேறு தியாகங்களை செய்து, உயிர் தியாகம் செய்து, ஜெயிலுக்கு சென்று அவர்களுடைய அவங்களுடைய அனைத்து சுதந்திரத்தை இழந்து நம்மளுக்கு என்ன வாங்கி கொடுத்தாங்க? சுதந்திரம் வாங்கி கொடுத்தாங்க. சுதந்திரம் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் என்னப்பா சுதந்திரம்னா? ஆங்கிலேயர் வாங்கி கொடுத்த சுதந்திரம். உங்களை பொறுத்தவரை சுதந்திரம்னா என்ன? விடுதலை. அப்ப விடுதலைன்னா என்ன? ஃப்ரீயா இருக்குது. ஆசிரியர் உங்களுக்கு சுதந்திரம் இருக்கா? கிளாஸ் ரூம்ல ஆசிரியர்கிட்ட சுதந்திரம் இருக்கா? சொல்லுங்க. ஃப்ரீயா இருக்கீங்களா? ஃப்ரீயா பேசுறீங்களா? இருக்கா இல்லையா? அப்ப சுதந்திரம் அவங்களுக்கு என்னன்னு தெரியல. ஏன்னா நம்ம என்ன பண்ணல, யாரையுமே நம்ம பார்க்கல, சுதந்திர தியாகிகளையும் பார்க்கல, அவங்க சொன்ன வார்த்தைகளையும் நம்ம கேட்கல. நம்ம கேள்விப்படுறோம். இந்த டீச்சர் சொல்றோம், உங்க அம்மா அப்பா சொல்றாங்க, உங்க ரிலேஷன் சொல்றாங்க, அதை வச்சு தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சரி, ஏன்னா நான் பிறக்கும்போது சுதந்திர தியாகிகள் யாரும் எனக்கு தெரிஞ்ச மாதிரி தெரியல, இந்த மாதிரி தெரியல. சில செயல்களை செய்யறோம். வரலாற்று செயல்களை நம்ம ஏன் ஃபாலோ பண்ணணும்னு சொல்றோம் அப்படின்னா, அனைத்து வரலாற்று வரிகளும் செயல்களும் அன்றைய அவர்கள் தியாகிகள் செய்தா இருந்தாலும் சரி, வரலாற்று தலைவர்கள் செய்த செயல்கள் அனைத்துமே அவர்கள் சொன்ன ஒவ்வொரு பொன்மொழிகளும் உங்களை சிரிக்கக்கூடிய உளிகள். உளிகள் தான் தெரியுமா? ஒரு சிலை, ஒரு பாறாங்கல் சிறந்த சிலையாக வரணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? உளிய வச்சு செதுக்கணும். உளி கூர்மையான ஒரு ஆயுதம். அதை வச்சு செதுக்கினாலும் ஒரு அழகான சிலையா என்ன பண்ண முடியும்? சிற்பமா வரும். செதுக்கக்கூடியவர்கள் ஆசிரியர்களாகிய நாங்கள், பெற்றோர்களாகிய உங்கள் அம்மா அப்பா. அவங்க சொல்படி கேட்டு நீங்கள் சிறந்து வந்தால் மட்டுமே என்ன பண்ண முடியும்? நீங்க சிறந்த சிலையாக மாறி இந்த உலகிற்கு என்ன பண்ணுவீங்க? காட்சியளிப்பீங்க. அனைத்து சிறப்பான பண்புகளுடன் காட்சியளிப்பீங்க. அப்படித்தானே? இப்ப சுதந்திரம் என்னன்னு தெரியல, அது கிடைச்சதுனால நம்ம நாடு நம்மளுக்கே திரும்ப கிடைச்சதுனால நம்ம அந்த விழாவை கொண்டாடணும். சரி, இன்னைக்கு ஏன் கொண்டாடணும்? அதேதான் குடியேற்றோம். இன்னைக்கு ஏன் கொண்டாடுறோம்? என்னப்பா